ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் சுவாமி. கால சூழ்நிலை மழை நேரமாக இருந்தாலும் அருமையான உடைய பிள்ளைகள் விருப்பத்தோடு ஆலயத்திற்கு வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வரவேண்டியவர்களையும் சீக்கிரமாக அழைத்து வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க உதவி செய்தல்லும். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலே இந்த இடத்தை நிரப்பியறலும். நாங்கள் பாடும் பாடல்கள், தியானிக்கும் தியானங்கள், ஏறெடுக்கும் விண்ணப்பங்கள் அனைத்தையும் தயவாக நீர் அங்கீகரித்தரலும். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய நாமம் மகிமைக்காக எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 32ஆம் பாடலை பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். எழுந்து நின்று 32ஆம் பாடலை பாடுவோம். சர்வலோகா தேவா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், திரு அவதார நமஸ்காரம், ஜகத்திர ஜகனே நமஸ்காரம், தரணியின் மனோட உயிரடைந்தோங்க தரோவினில் மாண்டோர் நமஸ்காரம், தரணியின் மனோட உயிரடைந்தோங்க தரோவினில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சர்க்குருவே நமஸ்காரம், ஆரோவேயாய் ஆடியார் அகத்தினில் வசிக்கும் ஆரியா சித்தே சதா நமஸ்காரம், ஆரோவேயாய் ஆடியார் அகத்தினில் வசிக்கும் ஆரியா சித்தே சதா நமஸ்காரம், மோத்தொழிலோ நே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்ரா நித்ய திரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா
கருண சமுத்ரா நித்ய திரியேகா நமஸ்காரா சர்வலோகா தேவா நமஸ்காரம் சர்வசிருஷ்டிகணே நமஸ்காரம் தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தயவுசெய்து அமருவோம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 7 முடிய. மார்க்கு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவர்களுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லையனிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டித் தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீடரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான் என்பதை வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மழை நேரமாக இருந்தாலும் வாஞ்சையோடு ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நமது திருமண்டலம் கடந்த வாரம் தியானித்தது போல இந்த நாளிலும் காலையில் ஆராதனையில் தியானித்தது போல ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த திருநாளை பற்றி தியானிக்கும்படியாக நம்மளை கேட்டிருக்கிறது. ஆகவே போன ஞாயிற்றுக்கிழமை அருள் திரு டேவிட் ஜெபராஜ் ஐயர் அவர்கள் மகதலேனா மரியாளை பற்றி பேசினார்கள். இந்த நாளின் காலையில் அருமையான சகோதரர் அவர்கள் திரு ஐசக் ஜெர்மனி அவர்கள் தோமாவை பற்றி பேசினார்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் இந்த உலகத்திலே இருந்து அநேகருக்கு காட்சி அளித்தார், தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனங்களை குறித்து சுருக்கமாக நாம் சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது, இந்த நாளின் செய்தியை கொடுக்க நான் அழைக்கப்பட்ட பொழுது, ஆண்டவர் கொடுத்த செய்தி, ஆண்டவர் கொடுத்த காட்சிகள், தரிசனங்களை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ரஷ்ய நாடு ஒரு கம்யூனிஸ்ட் நாடு என்பதை நாம் அறிவோம். அந்த நாட்டில் ஒரு தலை சிறந்த நாஸ்திகன் என்றால்
கடவுளே இல்லை என்று சொல்கிறவன். அவன் ஒரு பெரிய மீட்டிங் போட்டு இந்த கிறிஸ்தவங்க சொல்கிறதெல்லாம் பொய், இயேசு கிறிஸ்து மரித்தார் ஆனால் உயிர் தெழவே இல்லை, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் பொய், கிறிஸ்தவர்கள் சொல்வது பொய் என்று அவன் நாஸ்திகனாக இருந்ததுனால, அருமையான சொற்பொழிவாளனாக இருந்ததுனால அந்த பெரிய கூட்டத்தில் பேசிக்கொண்டே இருந்தான். பேசி முடித்த பிறகு யாராவது மேடைக்கு வந்து பேச விரும்புகிறீர்களா என்று கேட்டான். பெரிய கூட்டம். ஒரு முதியவர் அதை கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் கையை உயர்த்தி நான் வந்து பேச விரும்புகிறேன் அப்படின்னு, சரி வாங்கய்யா அப்படின்ட்டார். அவர் மேலே ஒரு தோல் பைய, ஒரு துணி பைய போட்டுக்கிட்டு மேடைக்கு வந்தார். இந்த ஆள் பார்த்துக்கிட்டே இருந்தார், இந்த வயசான ஆள் என்னத்தை சொல்ல போகிறாருன்னு. அவர் மேடைக்கு வந்த உடனே அங்கே டேபிளில் தோளில் போட்டிருந்த பையை கலத்தி வச்சார். அந்த பையிலிருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்தார். இந்த ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கார் நாஸ்தியம், என்னையா ஆரஞ்சு பழத்தை இந்த ஆள் எடுக்கிறாரு. சரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆரஞ்சு பழத்தை உரிச்சார். உரித்து ஒவ்வொரு சுளையாக சாப்பிட்டு கொண்டே இருந்தார். நாஸ்தியன் அங்கே இருந்தவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், ஏதாவது பேசுவார்னு பார்த்தா இந்த ஆள் ஆரஞ்சு பழத்தை எடுத்து ஒவ்வொரு சுளையாக சாப்பிட்றாரேன்னு. நல்லா சாப்பிட்டு முடித்தார். அந்த நாஸ்திகனை பார்த்து ஆரஞ்சு பழம் ருசியாக இருந்துச்சான்னு கேட்டார். அவனுக்கு வந்ததே கோபம். தின்னது இவன் ஏன்ட்ட கேட்குறான், ஆரஞ்சு பழம் ருசியாக இருந்துச்சான்னு கேட்குறானேன்னு சொல்லி கோபத்தோடு அந்த நாஸ்திகன் பார்த்துக்கிட்டு இருந்தான். இவர் சொன்னார், ஐயா நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டேன், நான் எப்படி இந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து ருசித்தேனோ அதை போல என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ருசித்திருக்கிறேன். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது உண்மை, அற்புதம் செய்தது உண்மை, மரித்தது உண்மை, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது உண்மை. அதை ருசித்தவனாக நான் சொல்கிறேன், இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு மெய்யாகவே உயிர் தெழுந்தார் என்று அந்த முதியவர் சொன்னார். சொல்லி முடித்த உடனே அந்த கூட்டத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் நிறையா பேர் இருந்திருக்காங்க, ரகசிய கிறிஸ்தவங்க, அவங்கெல்லாம் இயேசு மெய்யாகவே உயிர் தெழுந்தார் என்று மிக சத்தமாக சொன்னாங்க. அவங்க சத்தம் வானை முட்டியது. இந்த நாத்திகன் பார்த்தான், இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓடோடி சென்று விட்டானாம். ரஷ்ய நாட்டில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இயேசு உயிரோடு எழுந்தார். 40 நாட்கள் உயிரோடு எழுந்த பிறகு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பலருக்கும் காட்சி அளித்தார், தரிசனம் கொடுத்தார். இப்போ நம்ம வாசிக்க கேட்டது போல மகதலேனா மரியாளுக்கு காட்சி அளித்தார். கூட 2 பேரும் போகிறாங்க, யாக்கோவின் தாயாகிய மரியாள், இன்னொரு அம்மாவும் போகிறாங்க, சலோமின்னு ஒரு அம்மாவும் போகிறாங்க. இந்த வேத பாடத்தில் வாசிக்க கேட்டோம். அவங்கெல்லாம் போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி மனசுக்குள்ள. என்ன கேள்வி? இயேசு இறந்த உடனே பெரிய கல்லை வச்சு மூடி வச்சுட்டாங்க.
அதுக்கு பிறகு சீல் வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு காவல்துறையினர் வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. வரலாறு சொல்கிறது ஒரு சில காவல்துறையினர் அல்ல, இராணுவ வீரர்கள் அல்ல, நிறையா பேர். 3 மணி நேரத்துக்கு ஒரு இடம் ஷிஃப்ட்டு மாறுமா, தூங்கிடக்கூடாதுன்னு சொல்லி 3 மணி நேரத்துக்கு ஒரு இடம் 16 பேர் வந்து அந்த கல்லறையை காவல் காப்பாங்களாம். அப்படி மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த பெரிய கல்லை யார் நமக்காக திறப்பாங்க? இந்த 3 பேரும் அருமையான கந்த வர்க்கங்களை, வாசனை திரவியங்களை இறந்து போன இயேசுவின் சடலத்தில் பூச வேண்டும் என்று வருகிறார்கள். இந்த மகதலேனா மரியாள் யார்? 7 பிசாசு உடையவளாக துன்பப்பட்டு கொண்டிருந்தவள். அந்த மகதலேனா மரியாளை ஆண்டவர் அந்த 7 பிசாசுகளையும் விரட்டி பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அதனால் அவன் நன்றியோடு கல்லறை தோட்டத்திற்கு வருகிறாள். இவங்க 3 பேருக்கும் ஒரு கேள்வி, யார் கல்லை புரட்டி தள்ளுவார்? இவ்வளோ பெரிய கல்லை வச்சுருக்காங்க, சீல் வச்சு மூடி இருக்காங்க. கல்லறை தோட்டத்தை இராணுவ வீரர்கள் பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படி கந்த வர்க்கங்களை போய் போட முடியும்? வாசனை திரவியங்களை இயேசுவின் உடலில் எவ்விதமாக பூச போகிறோம்? பெரிய கொஸ்டின் மார்க், கேள்விக்குறி. ஆனால் போகிறாங்க. ஆச்சரியம், கல், அந்த மூடப்பட்ட கல் திறந்திருக்கிறது. பெரிய ஆச்சரியம். தடைகளை நீக்கி போடுபவர் யார் என்ற வினாவோடு அவர்கள் செல்கிறார்கள். மீகா 2:13 சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் கர்த்தர். தடைகளை நீக்கி போடுகிறவர் கர்த்தர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த தடை எனக்கு இருக்கிறது, யார் எனக்கு இந்த தடைகளை நீக்கி போடுவார்? என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு தடை இருக்கிறது, யார் நீக்கி போடுவார்? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, மீகா 2:13 படி நான் உன் தடைகளை நீக்கி போடுவேன். உனக்கு வெறுவலை அது பெரிய தடையாக இருக்கலாம், ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எனக்கு அது லேசான காரியம். ஆண்டவர் நமக்கு சொல்வது, மகனே மகளே, எல்லா தடைகளையும் நீக்கி போடுவேன். நீ கண்ணீரோடு கவலையோடு இங்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, உன் கண்ணீர் யாவையும் துடைப்பேன். ஏசாயா 25:8 சொல்லுகிறது, உன் கண்ணீர் யாவையும் துடைப்பேன். யோவான் 16:20 சொல்லுது, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். நான் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன். அது என்ன துக்கமாக இருந்தாலும் சரி, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் இயேசு. வேதாகமத்தில் பார்க்குறோம், அந்த 3 பேரில் கல் அங்கே புரட்டி போடப்பட்டிருக்கு, கல்லறை திறந்திருக்கிறது, இயேசுவை காணோம். அவர் துணிகள் மட்டும் இருக்குது, ஆனால் இயேசுவை காணோம். உடனே வந்த 2 பேர், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமி, 2 பேரும் போயிடுறாங்க.
ஆனால் ஆண்டவருடைய ரட்சிப்பை அற்புதத்தை ருசித்த மகதலேனா மரியாள் மட்டும் அங்கே இருக்கிறாரு, அழுது கொண்டிருக்கிறாள். என் இயேசுவை காணுமே, யாரை என் இயேசுவை தூக்கிட்டு போயிட்டாங்க சொல்லி அழுது கொண்டிருக்கிறாள். அப்பொழுது ஒருவர் தோன்றுகிறார். மரியாளே ஏன் அழுகிறாய், மரியாளே ஏன் அழுகிறாய் ஒரு சத்தம் கேட்குது. இவளுக்கு மகதலேனா மரியாளுக்கு இந்த சத்தம் நல்லா கேட்ட சத்தமாக இருக்கே, இது என் இயேசுவின் சத்தமாச்சுதே, ரபூனி என்று, போதகரே என்று அவள் கூப்பிடுகிறாள். ஆமாம், உயிரோடு எழுந்த இயேசு அந்த மகதலேனா மரியாளுக்கு காட்சி அளிக்கிறார். அவளுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறியது. அவளது கண்ணீர் யாவும் ஆனந்த களிப்பாக மாறியது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் ஆண்டவர் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். கண்ணீர் யாவையும் தீர்க்க விரும்புகிறார், நீக்க விரும்புகிறார். மகதலேனா மரியாளுக்கு காட்சி அளித்த தேவன் நமக்கும் காட்சி அளிக்க விரும்புகிறார். சங்கீதம் 42:1 பார்க்குறோம், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல நாமும் கதறுவோம் என்றால், ஆண்டவரிடம் கெஞ்சுவோம் என்றால், மகதலேனா மரியாளுக்கு காட்சி அளித்த தேவன் நிச்சயமாக நமக்கும் காட்சி அளிப்பார். அவ்விதமாக ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். நாயின் விதவையுடைய சம்பவம் நமக்கு தெரியும். அந்த நாயின் ஒரு விதவைக்கு ஒரே மகன், கணவர் கிடையாது. அவனும் மரித்து போயிட்டான். அவளுக்கு எவ்வளவு துக்கமாக இருக்கும். ஆனால் அந்த துக்கத்தோடு சென்ற ஊர்வலத்துக்கு எதிராக இயேசு ஊர்வலமாக வருகிறார். வந்த அவர் அந்த பாடையை தொடுகிறார். அந்த வாலிபன் மரணமடைந்து இருக்கிறான். அவனுடைய பாடையை தொட்டு, மகனே திடன்கொள், விழித்தெழு அப்படின்னு சொல்லி அந்த வாலிப மகனை உயிரோடு எழுப்பி நாயின் ஒரு விதவைக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார் அல்லவா. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சம்பவத்தை பார்க்குறோம். மார்த்தாள் மரியாள் என்பவர்களின் சகோதரன் லாசரு மரித்து போயிட்டான். இயேசுவுக்கு இந்த துக்க செய்தியை சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இயேசு உடனே வரல. 4வது நாள் வர்றாரு. இவங்க சொல்கிறாங்க, கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டோம். எங்கே இருக்குது கல்லறைன்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவரே 4 நாளாச்சே, அந்த உடல் நாருமே ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ நம்புனா தேவனுடைய மகிமையை காண்பாய். அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும். ஆனாலும் ஆண்டவர் கல்லறைக்கு போகிறாரு. உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார், லாசர்வே உயிரோடு வா என்று ஆண்டவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். 4 நாளான அந்த உடல் உயிரோடு எழுந்தது. மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் எவ்வளவு சந்தோஷம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மார்த்தாள் மரியாள் என்பவருடைய கண்ணீரை துடைத்த தேவன் இன்றும் ஜீவன் உள்ளவராக இங்கு இருக்கிறார். எத்தனையோ கவலையோடு கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம். இந்த நாளில் நீங்கள் இங்கே வந்ததற்கு
ஒரு முக்கியமான காரியம் உண்டு. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்க விரும்புகிறார், கவலையை மாற்ற விரும்புகிறார். யவீரு என்ற ஒரு தலைவன், ஆலயத்தில் தலைவனாக இருந்தவன், அவன் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வாரோம், என் மகா 12 வயது நிரம்பிய மகா மரித்து போயிட்டாள், மரண படுக்கையில் இருக்கிறாள், நீர் வந்தா உயிரோடு எழும்புவாள் என்று ஆண்டவரை அன்போடு அழைக்கிறான். ஆண்டவரும் வர்றேன்னு போகிறாரு. போகிற வழியில் எத்தனையோ தடை. அங்கே பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ வந்து ஆண்டவரின் உடலை துணிய மேல் அங்கிய தொடுறா, அவ சுகமடைகிறாள். அதுக்குள்ள மக்கள் சிலர் அவளுடைய அந்த யவீருடைய வீட்டிலேருந்து வந்து போதரை வருத்தப்படுத்த வேண்டாம், மகள் 12 வயதுடைய மகள் மரித்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் யவீருவை பார்த்து சொல்கிறாரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு மகனே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. அதே காரியத்தை தான் இன்னைக்கு நம்மகிட்ட சொல்கிறாரு, மகனே மகளே நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, சோர்ந்து போகாத, கவலைப்படாத, இவ்வளவு தடைக்கு மேல் தடை வருதே, என்னுடைய ஜெபம் கேட்கப்படுதா என்று அங்கலாய்ப்போடு இருக்கும் மகனே மகளே, தடைகளை நீக்கி போடுகிறவர் நான், நீ விசுவாசமுள்ளவனாயிரு சொல்லி ஆண்டவர் போகிறாரு. அங்கே பெரிய அழுகை கூட்டம், அழுகுதுகிட்டு இருக்கவங்களெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு, தலித்தா கோமி, சிறுவனே எழுந்துரு என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். அந்த சிறுவன் உயிரோடு எழும்பினான். அந்த ஜபாலய தலைவன் யவீருக்கு எத்தனை மகிழ்ச்சி, அதே மகிழ்ச்சியை இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவருக்கும் தர ஆண்டவர் ஆவலோடு இருக்கிறார். கல்லறையில் மகதலேனா மரியாள் ஆண்டவரை சந்தித்தாள். இரண்டாவதாக 2 ஆண்டவரை பின்பற்றினவர்கள் சீஷர்கள் பாதையில் நடந்து போகிறாங்க. எம்மாவு சீஷர்கள் என்று அழைக்கிறோம். அவங்க மிகுந்த வருத்தத்தோடு போகிறாங்க. எங்கள் இயேசு மரித்து போயிட்டாரே, அவரை சிலுவையில் அறைந்து கொன்னுட்டாங்களே, இனிமே எங்களுக்கு எவ்விதமான வாழ்க்கை ஏற்படும், எங்களுக்கு ஆதரவாக யார் இருப்பார், எங்களுக்கு உதவி வரும் கண்மலையாக இம்மட்டுமாக அவர் இருந்தாரே, இனிமேல் யார் எங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று கண்ணீரோடு 2 சீடர்கள் நடந்து போகிறாங்க. ஆண்டவரும் உயிரோடு எழுந்த இயேசு அவர்களோடு போகிறாரு. அவங்களுக்கு முதல்ல யாருன்னே தெரியலை. என்னத்தை பற்றி கவலைப்பட்டுட்டு போகிறீங்கன்னு கேட்குறாரு. அவங்க இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், எங்களுக்கு குருவாக இருந்தார், மரித்து போயிட்டார், சிலுவையில் அறைந்தாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கவலையோடு அந்த எம்மாவு சீஷர்கள் கண்ணீரோடு கவலையோடு செல்கிறார்கள். பாதையில் ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர் என்று ஏசாயா 42:3 மத்தேயு 12:20 கூறப்பட்டுள்ளது. நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க அந்த சீஷர்கள். அவர் அப்புறம் போகிறது போல போனார். இல்லை, எங்களுக்கு ஒரு ஒளி வந்திருக்கு, உங்களோட பேசும் பொழுது எங்கள் வீட்டுக்கு வாரும் என்று
வரும் ஐயா போதகரே, வந்தமிடா தங்கியிரோம், சேரோம் ஐயா பந்தேயினில், சிறியவரா எங்களிடம் என்று வருந்தி அவரை வீட்டுக்குள் அழைத்தார்கள். ஆண்டவரும் அவர்களோடு போனார், போஜனம் பண்ணார். அந்த 2 எம்மாவு சீஷர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தினார். அவர்கள் சோர்வோடு இருந்தார்கள். சோர்வை ஆண்டவர் நீக்கினார். மார்ட்டின் லூத்தர்னு இந்த புராட்டஸ்டன்ட் மதத்தை ஏற்படுத்தினவர். அவர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் ஏதோ ஒரு கவலை, மிகுந்த கவலையோடு கன்னத்தில் கையை வச்சு உட்கார்ந்து ஏதோ ஒரு கவலையில் இருக்கார். அவங்க மனைவி, மார்ட்டின் லூத்தருடைய மனைவி பார்க்குறாங்க, என்ன என்னுடைய கணவர் இவ்வளவு கவலையோடு இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. அவங்க நாட்டில் கவலையோடு இருந்தால், யாராவது மரணம் அடைஞ்சால் அவங்க கருப்பு ஆடை, பிளாக் கவுன் போடுவது அவங்க நாட்டில் வழக்கம். ஜெர்மனியில் அந்த அம்மாவும் அந்த கருப்பு ஆடையை போட்டுட்டு உள்ளே வந்தாங்க. மார்ட்டின் லூத்தர் பார்த்தார், என்ன என் மனைவி கருப்பு ஆடையோடு வந்திருக்காரு, யார் மரித்து போனா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்ட பொழுது, ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து மரித்து போனார் என்று அந்த அம்மா சொன்னாங்களாம். உடனே இவர், என்னம்மா பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற, அவர் உயிரோடு எழுந்துட்டாரே அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்போ ஏன் நீங்கள் கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு கவலையோடு இருக்கீங்க? அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறாரே, ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள் என்பதை கேட்பதற்காகத்தான் இந்த கருப்பு ஆடையை நான் அணிந்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று மார்ட்டின் லூத்தர்ட்ட மனைவி சொன்ன உடனே அவர் மகிழ்ச்சி அடைந்தாராம். இனிமேல் நான் கவலைப்பட மாட்டேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் சொன்னாராம். சந்தோஷத்தோடு மாறினார். பாதையிலே சென்ற சீஷர்களுக்கு காட்சி அளித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வழியிலே பாதையிலே ஏதோ காரியத்துக்காக நீங்கள் சென்று கொண்டு இருக்கும் பொழுது கண்ணீரோடு போகிறீங்க, கவலையோடு போகிறீங்க, துக்கத்தோடு போகிறீங்க, சோர்வோடு போகிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே சோர்ந்து போகாத. பிரச்சனைகள் உண்டு உன்னுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு, கவலைகள், போராட்டங்கள் வரலாம். இம்மானுவேலராக நான் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாதே, கண்ணீரை துடைத்துக்கொள். கல்வாரி அந்த அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல ஆண்டவர் மகதலேனாக்கு மரியாளுக்கு காட்சி அளித்தார். பாதையிலே எம்மாவூர் சீஷர்களுக்கு காட்சி அளித்தார். மூன்றாவதாக மேலறையில் காட்சி அளித்தார். லூக்கா 24:36 பார்க்குறோம், சீடர்கள்லாம் பயந்து போய் நடுங்கி கொண்டு மேலறையில் போய் கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு பயந்து போயிருக்கிறார்கள். பூட்டப்பட்ட அறைக்குள் இயேசு போறாரு, காட்சி அளிக்கிறார். அன்பான சீடர்களே, நான் உயிரோடு வந்துவிட்டேன் என்று அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். அவங்க பயந்து போயிருக்கிறாங்க, என்ன யாரு நேடுமோ, எங்களுடைய குருவுக்கு எங்களுடைய தலைவர் கொன்று விட்டாங்க,
இனிமே எப்போ எங்களை கொல்ல போகிறாங்களோ என்று கவலையோடு கண்ணீரோடு ஒரு அறையில், பூட்டப்பட்ட அறையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்குள்ளே, அந்த அறைக்குள்ளே சென்று, பயப்படாதிருங்கள், டோன்ட் பி அஃப்ரைட், ஐ ஆம் அலைவ், நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சீடர்களுக்கு சொன்னார். இதுவரைக்கும் பயந்துக்கிட்டு இருந்தவங்க ஆண்டவருடைய சத்தத்தை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் சத்தத்தை கேட்ட பொழுது அவங்கள பயமெல்லாம் ஓடி நீங்கிவிட்டது. தைரியம் அடைந்தார்கள். 3 முறை பேதுரு ஆண்டவரை மறுதலிச்சான். ஆனால் ஆண்டவரை பார்த்த உடனே உங்களுக்கு சமாதானம், பயப்படாதிருங்கள் என்று சொன்னதோடனே, அதை கேட்ட உடனே அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. தைரியமாக என்ன நடந்தாலும் நடக்கட்டும், இனிமே என் இயேசுவை நான் மறுதலிக்க மாட்டேன், அவருக்கு சாட்சியாக வாழ்வேன் என்று சென்றான். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அவன் போகும்போது அங்கே ஒரு கோயிலில் சப்பானி ஒருவன் இருக்கான். அவன் இவர் ஏதாவது பிச்சை போடுவாரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இவர் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று அந்த முடவனை தூக்கினார். அவன் பரிபூர்ண சுகமடைந்தான். நொண்டியாயிருந்தவன் குதித்தான், நல்லா நடக்க ஆரம்பித்தான். எத்தனை மகிழ்ச்சி! வல்லமையையும் வரத்தையும் தருபவர் உயிர்த்தெழுந்த இயேசு. பலத்தை தருபவர் உயிர்த்தெழுந்த இயேசு. நான் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, நான் உனக்கு பலன் தர்றேன். நான் இம்மானுவேலராக, எபனேசராக உன்னோடு இருந்து உனக்கு பலத்தை தருவேன், வல்லமையாக உன்னை பயன்படுத்துவேன். அதுக்கு தான் இன்னைக்கு உன்னை ஆலயத்துக்கு அழைத்து வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நாள் முதல் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை வல்லமை உள்ளவர்களாக, வரங்கள் நிரம்பியவர்களாக பேதுருவை எவ்விதமாக பயன்படுத்தினாரோ, சீடர்களை எவ்விதமாக பயன்படுத்தினாரோ, அதை போல உங்களையும் நான் பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் திருவாய் மொழிகிறார். சீடர்கள்லாம் இதுவரைக்கும் பயந்திருந்தவங்க வெளியே வந்தாங்க, வல்லமையாக ஊழியம் செய்தாங்க. இன்னைக்கு காலையில் செய்தியில் கேட்டது போல் ஒரே ஒரு சீடன் இல்லை, தோமா, சென்ட் தாமஸ். அவர்கிட்ட இப்படி நாங்கள் இயேசு வந்தார், எங்கள் பயத்தெல்லாம் நீக்கிட்டார், எங்களுக்கு வல்லமையும் வரத்தையும் தந்திருக்கிறாருன்னு அந்த மூடி கிடந்த ரூமில் இருந்தவங்களாம் சொன்னாங்க. நம்ம தோமா அவங்கள பார்த்து சொன்னாராம், காலையில் சிந்தித்தோம், அவருடைய கரங்களில் உள்ள காயம், விழாவில் இருந்த காயத்தை நான் தொட்டு பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன். ஒரு வாரம் கழித்து 8வது நாள் ஆண்டவர் மீண்டுமாக சீடர்களுக்கு காட்சி அளிக்கிறார். அப்பொழுது தோமாவும் இருந்தார். தோமாவே, என்னை கண்டதுனால நான் நம்பாத, காணாமல் இருந்தோம் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் தோமாட்ட சொன்ன பொழுது, என் தேவனே, என் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலை நான் நம்புகிறேன், உமக்கென்று நான் இன்று முதல் சாட்சியாக விளங்குவேன் என்று அவன்
சொல்லி இந்தியாவுக்கு வந்தான். நமக்கு நல்லா தெரியும். கேரளா பகுதிக்கு வந்தார். அங்கு இயேசுவை பற்றி சொன்னார். அங்கு சிலர் குளித்து கொண்டிருந்தாங்களாம் குளத்தில். முக்கியமாக பிராமணர்கள் என்று வரலாறு கூறுகிறது. மத தீவிரவாதிகள். அவங்கெல்லாம் சீக்கிரமாக எதையும் நம்ப மாட்டாங்க. அவங்ககிட்ட இயேசுவே மெய்யான தேவன், அவர் உயிரோடு எழுந்து விட்டார், மரித்தது உண்மை, ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார், அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று இந்த தோமா அவங்ககிட்ட சொன்னாங்க. அவங்க குளிச்சுக்கிட்டு இருந்தவங்க கேட்டாங்களாம். வரலாறு கூறுகிறது, பைபிளில் இல்லை. நாங்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த தண்ணியை மேலே ஊற்றுவோம், தண்ணி கீழே வராமல் இருந்தால் நீ சொல்லும் இயேசுவை எங்கள் சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கேரளாவில் உள்ள அன்பான பிள்ளைகள் சொன்னாங்களாம். இவர் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஜெபித்து விட்டு தண்ணியை ஊற்றி பாருங்கள் மேலேனாராம். அந்த பிராமண சகோதரர்கள் தண்ணியை மேலே ஊற்றுனாங்களாம். அப்படியே நினைச்சாங்க. வரலாறு கூறுகிறது, உண்மையாக நடந்த சம்பவம். அவங்க பார்த்தாங்களாம், இந்த தோமா சொல்வது உண்மை, இன்னைக்கு முதல் நீ சொல்லும் இயேசுவை எங்கள் சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதனால் இன்றைக்கும் மார்த்தோமா ஆலயம் கேரளாவில் இருக்குது. கேரளாவில் அநேகர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதாக வரலாறு கூறுகிறது. அதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு வந்தார். இங்கேயும் பல இடங்களுக்கு சென்று இயேசுவை இரட்சகர், அவர்தான் உண்மையான கடவுள், மரித்தது உண்மை, உயிரோடு எழுந்து விட்டார் என்று அவர் பறைசாற்றினார். மத தீவிரவாதிகள் பரங்கி மலையில் அவரை ஈட்டியால் குத்தி கொன்று விட்டார்கள். அன்பான தேவனுடைய, அதனால தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று அந்த பரங்கி மலை அழைக்கப்படுகிறது. இவ்விதமாக சீஷர்கள்லாம், பயந்து கொண்டிருந்த சீஷர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். அநேகர் கொல்லப்பட்டாங்க. ஆனால் மகிழ்ச்சியோடு மரணத்தை தழுவினார்கள். நாங்கள் மரித்தாலும் இயேசுவிடம் செல்வோம், பரலோகத்துக்கு செல்வோம்னு சொல்லி தைரியமாக சீஷர்கள் சென்றார்கள். பேதுருவை சிலுவையில் அறைய வந்தாங்களாம். அவர் சொன்னாராம், இப்படி இயேசுவை மாதிரி நேராக வச்சு கொள்ளாதீங்க, நானும் அவருக்கு தகுதியுடையவன் அல்ல, என்னை தலைகீழாக வைத்து சிலுவையில் அறையுங்கள் என்று பேதுரு தைரியமாக சொன்னார். வரலாறு கூறுகிறது, அவ்விதமாகவே அவரை கொன்றார்கள். இப்படி ஆண்டவருக்கென்று பயந்து கொண்டிருந்த சீஷர்கள் அவர்களுக்கு காட்சி அளித்த பொழுது வல்லமையான சீஷர்களாக மாறி ஆண்டவருக்கு பணியாற்றினார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தரிசனம் கொடுத்த தேவன், காட்சி அளித்த தேவன் மகதலேனா மரியாளுக்கு காட்சி அளித்தார். கல்லறையிலே, பாதையிலே எம்மாவு சீஷர்களுக்கு காட்சி அளித்தார். மங்கி எரிகிற திரியை அணையாதவர் அவர்களை உயிர்ப்பித்தார் என்று பார்த்தோம். ஆண்டவர் ஏரிக்கரையில் கடைசியாக செல்றாரு. சீஷர்கள் சிலர் பின்வாங்கி போயிட்டாங்க. பேதுரு கூட முதல்ல பின்வாங்கி தான் போயிட்டார். இனிமேல் என்ன செய்ய, நம்ம குரு மரித்து போயிட்டார், இனிமேல் நம்ம பழைய வேலைக்கே போவோம்னு சொல்லி பேதுரு மீன் பிடிக்க போனார். கூட சில சீசர்களையும் அழைச்சிட்டு போயிட்டார். மீன் பிடிக்க போகிறாரு. அந்த ஏரியில்
பெரிய ஒரு கடலில். ஆனால் அங்கே கொஞ்சம் ஒரு மீன் கூட கிடைக்கலையாம். மீன் கிடைக்காதனால கவலையோடு சீஷர்கள் இருந்தார்கள். என்ன செய்வது, வாழ்வாதாரம் எவ்விதமாக இருக்க போதோ என்று கவலையோடு இருக்கும் பொழுது அந்த ஏரி கரையில் ஆண்டவர் அங்கிருந்த சீஷர்களுக்கு, சொல்லப்போனால் பின்வாங்கி போன சீஷர்களுக்கு காட்சி அளித்தார். ஏன் பின்வாங்கி போன சீடர்களே என்று அழைக்கல, அன்போடு பிள்ளைகளே என்று அழைக்கிறார். பின்வாங்கி போன சீடர்களை பிள்ளைகளே என்று அழைக்கிறார். அழைச்சவர் ஏதாவது வச்சுருக்கீங்களா சாப்பிட்றதுக்குன்னு கேட்குறார். ஒன்றும் இல்லை. இவங்க எக்ஸ்பர்ட் ஃபிஷர்மேன், திறமையான மீனவர்கள் தான். மீன் ஒன்றும் கிடைக்கல. இல்லை ஆண்டவரேன்னு சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, வலது பக்கமாக போய் தூண்டில் போடுங்க, மீன் வலையை போடுங்க, வலது பக்கமாக போடுங்க சொல்கிறாங்க. நல்ல பயிற்சி பெற்ற மீனவர்கள். ஆனால் இயேசுவோ ஒரு தச்சர் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஜீசஸ் டைரக்ட்ஸ் தம், வழிகாட்டுகிறார், இப்படி செய்யுங்கன்னு வழிகாட்டுகிறார். வழிகாட்டின மாதிரியே கீழ்ப்படிஞ்ச பொழுது திரளான மீன்களை சீடர்கள் பிடித்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கும் வழிகாட்டுகிறார் ஆண்டவர். மகனே மகளே, சோர்ந்து போகாத, நான் உன்னை வழிகாட்டுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்விதமாக செல்ல வேண்டும், எந்த பாதையில் செல்ல வேண்டும், கவலைப்படாத மகனே மகளே, நான் உன்னுடைய வாழ்க்கையை கட்டுவேன், உன் வாழ்க்கையில் உன்னை வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த சீடர்களுக்கு எத்தனை மகிழ்ச்சி. அதுக்கு பிறகு முற்றிலுமாக இயேசுவை சீடர்களெல்லாம் பின்பற்றினார்கள். பல்வேறு நாடுகளுக்கு சென்று சுவிசேஷத்தை, நற்செய்தியை பரப்பினார்கள் அல்லவா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மையும் வாழ்க்கையிலே வழி நடத்த விரும்புகிறார், நம்மையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம ஆண்டவருக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிவோம். ஒரு நாள் தினத்தில் ஒரு போதகர், சாமுவேல் என்ற ஒரு போதகர், சாமுவேல், அந்த போதகரே மிகுந்த கவலையோடு ஒரு இடத்துல இருந்தாராம். வாக்கிங் போகிறாரு, மிகுந்த கவலை. அவரை கவலை அதிகமாக வாட்டியது. என்ன செய்வேன்னு நினச்சி இருக்கும்போது ஒரு தாள் காற்றுல பறந்து வந்துச்சான். அந்த தாளை எடுத்து பார்த்தாராம். யோபு 19:25 போட்டிருந்துச்சான். அதில் என்ன வசனம் இருக்கிறதுன்னு பார்த்த பொழுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஜீசஸ் இஸ் அலைவ், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு தாள் பறந்து வந்துச்சான். அதை வாஸ்தவன அந்த சாமுவேல் என்ற ஐயர் அவர்களுக்கு, போதரில் அவர்களுக்கு கவலையெல்லாம் நீங்கிச்சான். அப்போது ஒரு பேப்பரை எடுத்து ஆண்டவர் கொடுத்த ஒரு பாடலை அவர் இயற்றினாராம். நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச பாடல். அந்த பாடலை பாடி முடிப்போம். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டோ நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டோ நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார்.
பாவம் மன்னி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினல் எந்தனை எடுப்பார். என் மீட்பா உயிரோ டேரோ கையிலே, எனக்கென்ன குறை உண்டோ நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டோ நீ சொல் மனமே. நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, உன் மீட்பராகிய நான் உயிரோடு இருப்பேன், உன் கவலைகள் தீர்ப்பேன், கண்ணீர் யாவையும் துடைப்பேன், உன்னுடைய பாவங்கள் என்ன இருந்தாலும் மன்னிப்பேன், என்னுடைய கல்வாரி இரத்தத்தினாலே உன்னை சுத்திகரிப்பேன், பரம பதவியினுள் உந்தனை சேர்ப்பேன் என்று ஆண்டவர் இந்த அருமையான பாடலை அந்த அருமையான சாமுவேல் ஐயர் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த நாளிலும் நமக்கு அதை கொடுக்கிறார். 4 காரியங்களை சிந்தித்தோம். கல்லறையின் அருகே மகதலேனா மரியாளுக்கு காட்சி அளித்தார். எம்மாவு சீசர்களுக்கு பாதையில் காட்சி அளித்தார். சீசர்களுக்கு ஏரி கரையில் காட்சி அளித்தார். இன்னும் பயந்து கொண்டிருந்த சீசர்கள், நமக்கு என்ன ஆகுமோ, நம்ம எப்போ கொல்வாங்களோன்னு சொல்லி மேலறையில் கதவை பூட்டி இருந்தவங்களுக்கு சமாதானம், பயப்படாதிருங்கள் உங்களுக்கு சமாதானம்னு சொன்னார். அவங்கெல்லாம் பயம்லாம் நீங்கி சமாதானத்தோடு ஊழியம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் ஆண்டவர் இந்த நாளில் காட்சி அளிக்க விரும்புகிறார். இவர்களுக்கு காட்சி அளித்த தேவன், மகனே மகளே, உனக்கும் நான் காட்சி அளிப்பேன். சிலுவையில் அறையண்டப்பட்டவராக சிலருக்கு காட்சி அளிக்க விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவாக சிலருக்கு காட்சி அளிக்க விரும்புகிறார். மேய்ப்பராக ஆண்டவர் காட்சி அளிக்க விரும்புகிறார். தகப்பனாக தாயாக ஆண்டவர் காட்சி அளிக்க விரும்புகிறார். அவரை நம்பி வாழ்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை படைப்போம். 306 பாடல். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன். 306 பாடல். எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது ஒருவேளை காணிக்கை படைக்காதவர்கள் இருந்தால் காணிக்கை படைக்க அன்போடு வேண்டுகிறேன். உதவி வராம் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வராம் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலோ இரவினிலோ
பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் ஐயமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஜெபம் செய்வோம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாட்கள் இந்த உலகத்திலே இருந்து அநேகருக்கு காட்சி அளித்தீர் கர்த்தாவே. அதில் ஒரு சிலரை பற்றி நாங்கள் சிந்தித்தோம். மகதலேனா மரியாளுக்கு காட்சி அளித்து அவளுடைய கண்ணீரை துடைத்தீரே. எத்தனை நன்றியோடு அவள் கல்லறைக்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக வந்தாள். ஆண்டவரே, அவளுக்கு காட்சி அளித்த தேவன், கண்ணீரை துடைத்த தேவன், அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் காட்சி அளிக்க விரும்புகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பாதையிலே சோர்வோடு சென்ற எம்மாவூர் சீஷர்களுக்கு காட்சி அளித்தீரே, உம்மை துதிக்கிறோம். ஏரி கரையிலே பின்வாங்கி போன சீடர்களுக்கு காட்சி அளித்து என் பிள்ளைகளே என்று அழைத்தீர். அவர்களுக்கு உணவு கொடுத்தீர். இவ்விதமாக வலது பக்கத்தில் வலையை வீசுங்கள் என்று அருமையான ஆலோசனையை கூறினீர் கர்த்தாவே. பயந்து கொண்டிருந்த மேலறையில் இருந்த சீடர்களுக்கு காட்சி அளித்து அவருடைய பயத்தை எல்லாம் நீக்கி சமாதானத்தை கொடுத்து வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பி உலகத்தின் பல பகுதிகளுக்கு சென்று உம்முடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்தீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பற்பல நிலைமையில் வந்திருக்கலாம். மங்கி எறிகிற திரியை அணையாதவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். கண்ணீர் யாவையும் துடைத்தரலாம். வாழ்க்கையிலே இவர்களுக்கு வழிகாட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வந்த வண்ணமாக செல்லாதபடி உம்மை அழைத்து செல்பவர்களாக அவர்கள் செல்ல, வாழ்க்கையிலே அவர்கள் உம்மோடு செல்ல இம்மானுவேலராக நீர் அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தரலாம். குடும்பத்தின் தேவைகளை சந்தித்தரலாம்.
சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட்டாலும் துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். திரியேக தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென். நீங்காதீரோம் நேச கர்த்தரே வெளிச்சமாங்கே ஏரோட்டாயிற்றே மாற்றோர்வோ தாசை ஆற்ற போயினோ நீ மெய் சகாயாரே நீங்காதீரோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். அனைவருக்கும் நன்றி.